கோட்டாட்சியராக பிரித்து வானூர் மற்றும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை சேர்த்து தனி கோட்டாட்சியர் அலுவலகம் உருவாக்கப்பட வேண்டும். விக்கிரவாண்டியில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கட்டடம் கட்டித்தரப்பட வேண்டும். விக்கிரவாண்டியில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் மாண்புமிகு தமிழக முதல்வரால் கொண்டுவரப்பட்ட சிங்கப்பெண் காவல் நிலையத்தை உருவாக்கப்பட வேண்டும். விக்கிரவாண்டியில் போக்குவரத்து காவல் நிலையம் கட்டடம் கட்டித்தரப்பட வேண்டும். விக்கிரவாண்டி பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி தரப்பட வேண்டும். விக்கிரவாண்டியில் தீயணைப்பு நிலையத்துக்கு கட்டடம் கட்டித்தரப்பட வேண்டும். காண ஒன்றியத்தில் அன்னியூர் ஊராட்சியில் உள்ள தீயணைப்பு நிலையத்தில் புதிய கட்டடம் கட்டித்தரப்பட வேண்டும். விக்கிரவாண்டி ஒன்றியத்தில் சிட்கோ மண்டகப்பட்ட ஊராட்சியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு உள்ளது. எனவே உடனடியாக துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விக்கிரவாண்டி ஒன்றியம் ராதாபுரம் மற்றும் பகண்டை பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலம் உள்ளது. அந்த இடத்தில் சிப்கார்டு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காண ஒன்றியத்தில் காணை கேடார் பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலம் உள்ளது. அந்த இடத்தில் சிப்கார்டு கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். விக்கிரவாண்டி பகுதியில் ஒரு தொழில் பயிற்சி கல்லூரி தொடங்கப்பட வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பகம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நேற்று மானிக்கோரிக்கையில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு செவிரி கல்லூரி தொடங்கப்பட வேண்டும் என்று நேற்று கேட்டுக்கொண்டேன். விரைவில் தொடங்குற சொல்கிறாரு. மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றியை சொல்லி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நெடுஞ்சாலைக்கு துறைக்கு உட்பட்ட மட்டப்பாறை முதல் பூத்தமடி ஈபி வரை கூட்டோடு வரை உள்ள இருவழிச்சாலையை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்த தர வேண்டும். திண்டிவனம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் திருவோமத்து பிரிவு சாலையில் ஏற்படும் விபத்துகளை தடுக்க தரைப்பாலம் அமைத்து தரப்பட வேண்டும். திண்டிவனம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் விராட்டிக்குப்பம் பிரிவு சாலையில் ஏற்படும் விபத்தை தடுக்க உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தரப்பட வேண்டும். முண்டியம்பகம் ஒரத்தூர் சாலையில் பல கிராமங்கள் செல்லும் சாலையாகும். இந்த சாலையில் ரயில்வே பாலம் உள்ளது, ரயில்வே பாதை உள்ளது. இந்த பாதையில் கடக்க பொதுமக்களும் முண்டியம்பகம் அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளும் மாணவர்களும் பெரிய சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். ஆகவே அங்கே ஒரு உயர்மட்ட மேம்பாலத்தை அமைத்து தரப்பட வேண்டும். கோழினூர் ஒன்றியம் திருவமத்து ஊராட்சியை பிரசித்தி பெற்ற அபிராமேஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. திருமண காலங்களில் நடைபெறும் திருமணங்களுக்கு போதுமான இட வசதி இல்லை. பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசு திருமண மண்டபத்தை அமைத்து தரப்பட வேண்டும். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் காண ஒன்றியத்தில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக அன்னியூர், பழமலை, சமுத்திரபுரம் மற்றும் 10 ஊராட்சிகள் சேர்ந்த 29 ஊரக குடியிருப்புகளுக்கு உண்டான கூட்டி குடிநீர் திட்ட பணி தாமதமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியை விரைந்து முடித்து தரப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அத்தியூர் திரிகை மற்றும் சிறுவாலை ஊராட்சியில் துணை சுகாதார நிலையத்தை ஆரம்ப சுகாதார நிலையமாக உருவாக்கப்பட வேண்டும். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் காண ஒன்றியத்தில் அகரம் சித்தாம்பூர், அரியலூர் திரிகை, கல்பட்டு, நத்தமோடு, செல்லக்குப்பம், கெடார், கோழிப்பட்டு, மல்லிகைப்பட்டு, பள்ளியந்தூர், வாழைப்பட்டு ஆகிய கிராமங்கள் உள்ளடங்கிய 27 கிராமத்துக்கு கூட்டி குடிநீர் திட்டத்தை மதிப்பீடு தயார் செய்து நிதித்துறையில் உள்ளது. ஆகியவை அந்த நிதியை ஒதுக்கி அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பயன்பெறும் வகையில் குடிநீர் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நந்தான் கால்வாய் திட்டம் கிட்டத்தட்ட 1952ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக ஐயா கோவிந்தசாமி இருக்கும்போது தான் நந்தான் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 65-70 ஆண்டுகளாக இந்த நந்தான் கால்வாய் திட்டத்தை அனைத்து அரசியல் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னி வரைக்கும் அதை நிறைவேற்றவில்லை. ஆகவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரிகளும், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளும் ஏரி பாசனத்துக்கு பயன்படுத்தப்படுகிறார். 2024ஆம் ஆண்டு பென்ஷன் புயலால் பாதிப்பு அடைந்த ஏரிகளை சீர் செய்ய ரூபாய் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீர்வளத்துறையுடைய டிமாண்ட் நாளைக்கு அண்ணன் கேட்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் நீட் பேசுறாங்க. மற்ற திட்டங்களை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பத்தி சொன்னீங்கன்னா என்னுடைய விளக்க உரைக்கு ஈஸியா இருக்கும். நாளைக்கு இருக்கிறாரு அண்ணனை கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க இந்த ஒரு நாளைக்கு டிமாண்ட் அறிவிப்பா. ஏன்னா கிட்டத்தட்ட 55-60 வருஷமா நந்தான் கால்வாய் திட்டத்தை பேச தலைவர்களே இல்லை. எங்க மருத்துவர் அண்ணன் அன்புமணிக்கு 3 வயசு இருக்கும்போது இங்க இருக்கிற அமைச்சர் சொன்னார், இப்ப 3 வயசு, ஆனா அவருக்கு 57 வயசு ஆகுது. இன்னி வரைக்கும் திட்டத்தை நிறைவேற்றவில்லை. ஆகவே மாண்புமிகு எங்க மாவட்ட அமைச்சர் பொறுப்பு அமைச்சர்ன்றனால வெறும் 75 கோடி தான். அதை உடனடியாக பகுதி நீக்கி பாசன வசதியை ஏற்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிகு பேரவைத் தலைவரே, எங்களுடைய ஆட்சியில்
எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா அவருடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே மாண்புமிகு இங்கே முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று கடந்த ஆண்டு அறிவித்து அதுக்கு நிதியும் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அந்தன் கால்வாய் திட்டத்திற்கு என்பதை அப்போ வந்து அவர் மயிலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்போ அவருக்கு தெரியாது. ஆனால் அது அறிவிச்சு இப்போ நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து ஆணையம் வழங்கப்பட்டு அதுக்கு என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு உங்கள் உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் தொகுதி உறுப்பினர். நந்தன் கால்வாய் திட்டம் அவர் சொன்னது போல கடந்த ஒரு 80 ஆண்டு காலமாக யாருமே எந்த ஆட்சியிலும் இந்த பணி மேற்கொள்ளவில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலே நான் அமைச்சராக இருந்த போதுதான் முதல் முறையாக நந்தன் கால்வாயை தூர்வாரருக்கு நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த 8 ஆண்டுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது. இப்போது நிதி ஒதுக்குவதாக சொல்லப்பட்டார். எப்படி பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்களோ இதுவரை எந்த திட்டமும் அங்கே நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார் அவர்களே நீங்க பேசுங்க. போன 2026 ஜனவரியில் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு உறுப்பினர் ஏவா வேலு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நந்தன் கால்வாய் திட்டம் என்பது நம்முடைய சிவகுமார் சொன்னதை போல அதற்காக முதலாக முயற்சி எடுத்தவர் அண்ணன் ஏஜி அவர்கள் தான். இதுதான் உண்மையும் கூட. அப்பொழுது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாயத்துடைய அமைச்சராகவே அவர் இருந்தவர். அண்ணன் கலைஞர் அமைச்சரவையில் நீண்ட நெடிய காலமாக அது வேண்டும் என்று கேட்ட காலம் உண்டு. அவர்கள் சொன்னதை போல தூர்வாருவதற்கெல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிடலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது என்ன ஒரு திட்டத்தினுடைய நோக்கமே சாத்தனூருடைய உபரி தண்ணீர், அந்த உபரி தண்ணீர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏறத்தாழ 11 ஏரிகளை நிரப்பி அங்கே விவசாயத்தை பார்த்து விட்டு அதற்கு பின்னால் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து நேரடியாக வர்றது அந்த ஸ்கீமினுடைய வேலையை. ஆனால் அது இதை செய்யலை. கடைசி நேரத்தில், அதாவது குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை பலமுறை சொல்லி நானே அவரை அழைத்து கொண்டு பேசி ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தபொழுது நாமே ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம், அதனால் கட்டாயம் செய்யணும் என்று சொல்லி அதற்காக நிலையெடுப்பு வேணா காபா வெட்டினா நிலையெடுப்பு இல்லையா, கவர்மெண்ட்டில் ரெக்கார்டு இருக்குது இல்லையா, அதனால் நிலையெடுப்பதற்காக எங்களுடைய ஆட்சியில் அதுக்கு ஜீவோ போட்டு பணம் ஒதுக்கணும். அதுதான் வந்து நம்முடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் குறிப்பிட்டார். தலைவர்களே, நிதி ஒதுக்குனாங்க. போன ஜனவரி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 2026 ஜனவரி விழுப்புரம் மாவட்ட நலத்திட்ட உதவிகளை 9 அறிவிப்பு வெளியிட்டாரு. அதெல்லாம் நந்தான் கால்வாய் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படும். எது எப்படி இருந்தாலும் பெரியவர் கோவிந்தசாமி ஐயா அவருடைய காலத்தில் இருந்து நிதி ஒதுக்கப்பட்டு ஆய்வு செய்து தூர்வாரப்பட்டதா இல்லை என்பதெல்லாம் இப்போ தமிழக வெற்றி கழக ஆட்சியில் தான் அது நிறைவு பெற போகிறது என்கிற அறிவிப்பை நாளை நான் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், யாரையும் குறை சொல்ல, நான் சொல்றது வந்து அந்த பென்ஷனர் கோயிலால ஏரி பாதிக்கப்பட்டு உள்ளது. அடுத்தது விக்கிரவாண்டி தொடர்ந்து காணை ஒன்றியம், காணக்குப்பம் மற்றும் பனமலை பகுதிகள் 110 kV துணை மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டு நெடுஞ்சாலைத்துறை மீது சாலை ஊர்கள் இணைப்பது மட்டும் அன்றாட அவைதான். மக்கள் வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்லும் பாதைகளும் கிராம மக்கள் பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் நகரத்துக்கு கொண்டு செல்லும் முன்னேற வேண்டும் என்றால் வகையில் சாலை மேம்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய நெடுஞ்சாலை 6825 கிலோமீட்டரும், மாநில நெடுஞ்சாலை 12625 கிலோமீட்டரும், மாவட்ட முதன்மை சாலை 11994 கிலோமீட்டரும், மாவட்ட இதர அலைகள் 433531 கிலோமீட்டரும் என மொத்தம் 4 வகையாக அலைகள் உள்ளன. இவற்றில் மாவட்ட இதர சாலைகள் தான் கிராமங்களின் இணைப்பவை. ஒரு காலத்தில் கிராம சாலைகள் இருந்து இவைகள் மாவட்ட இதர சாலைகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டாலும் இவற்றில் தரம் எந்த வகையிலும் மேம்படவில்லை. மாவட்ட இதர சாலைகள் மொத்தம் 43,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்தாலும் அவற்றை 34,000 கிலோமீட்டர் சாலை இன்னும் ஒரு முறை கூட சீரமைக்கப்படுவதில்லை. மாவட்ட இதர சாலைகள் அனைத்தும் அடுத்த 5 ஆண்டுகளில் இருவழி சாலையாக மாற்றப்பட வேண்டும். கிராம பகுதியில் கடந்த காலங்களில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட சாலைகள் கூட பாய போல சுருண்டு அளவுக்கு தான் மிகவும் மோசமாக அமைக்கப்பட்டன. இதனால் பாதிக்கப்படுவார் கிராமப்புற மக்கள் தான். இனி வரும் காலங்களில்
சாலைகள் தரமாக அமைக்கப்படுவதை உறுதி செய்ய மாவட்ட முதன்மை சாலைகள், மாவட்ட இதர சாலைகள் அமைக்கப்படும் போது அவைகள் உள்ளூர் மக்கள் கொண்ட குழுவால் சமூக தணிக்கை செய்யப்பட வேண்டும். அதன் பிறகுதான் அந்த பணிகள் தொகையை ஒப்பந்தருக்கு வழங்கப்பட வேண்டும். மாநில நெடுஞ்சாலையில் துறையில் கீழ் உள்ள சுமார் 75,000 கிலோமீட்டர் நீளமுள்ள அனைத்து வகை சாலைகளும் பராமரிக்க 17,500 சாலை பணியாளர்கள் தேவைப்படுகின்றன. இந்த நிலையில் 5,366 பேர் மட்டுமே இப்போது பணியில் உள்ளார். மீதி உள்ள 12,260 பேர் காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். சாலை ஆய்வாளர்கள் நியமனத்தில் சாலை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் வந்த 25% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு விட்டன. அந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் ஏற்படுத்தப்பட வேண்டும். சாலை பணியாளர் மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இது முக்கியமான கோரிக்கை. சென்னை மண்டலூர் முதல் மீச்சூர் வரை வெளி சுற்ற சாலை அடுத்த 25 ஆண்டுகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்க உரிமையை 2,525 கோடி தனியாருக்கு வழங்க வேண்டும் என்று கடந்த ஆட்சியாளர் முடிவு எடுத்தார்கள். இந்த அரசு செயல்படுத்த முடிவு செய்துள்ளது கூறப்படுகிறது. 25 ஆண்டுகளுக்கு சுமார் 50,000 கோடி வருவாய் ஈட்டக்கூடிய வெளியே வட்டார சாலை அடிமட்ட விலைக்கு தனியாருக்கு வழங்கினால் பெரு வருவாய் இழப்பு ஏற்படும். அதனால் இந்த முடிவை கைவிட்டு இந்த சாலை அரசியல் கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். விளையாட்டுத்துறை சார்பாக விளையாட்டுத் துறையில் கடந்த ஆண்டு 5,772 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்நிலையில் நடப்பாண்டு கிட்டத்தட்ட 2 மடங்கு, அதாவது 1,051 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை வரவேற்கிறேன். இளைஞர்களிடம் போதை பழக்கம் ஒழிப்பதற்கான ஆயத்தமாக விளையாட்டு பயன்படுத்த வேண்டும். அதற்காக அனைத்து கிராமங்களிலும் உடனடியாக தற்காலிக விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று பாடல்மொழி தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதை ஏற்று ஊராட்சி ஒன்றியம் மற்றும் நகராட்சியில் அருகாமையில் விளையாட்டு வளாகம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருப்பதை வரவேற்கிறேன். விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்காக இவ்வளவு நடவடிக்கை எடுத்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிகளும் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளும் 700 மாணவர்களுக்கு ஒரே ஒரு உடற்கல்வி ஆசிரியர் தான் நியமிக்கப்படுவார் என்று அரசாணை பிறப்பித்திருக்கிறது. மாணவரின் விளையாட்டை திறனை மேம்பட பாதிக்கும் இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். கிரிக்கெட் போட்டியில் வைபு சூர்வம்சி போன்ற குழந்தைகள் சாதிக்க தொடங்கியுள்ளது காலம் இது. அவர்கள் 5 வயதிலே விளையாட்டு பயிற்சியை தொடங்குகிறார். இனி வருங்காலங்களில் தமிழ்நாட்டில் இருந்து இதுமாதிரி போன்ற வீரர்கள் அடையாளம் கண்டு வளர்க்க வசதியாக தொடக்க பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியரை நியமிக்கப்பட வேண்டும். மாணவர்களின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு கொள்ளாமல் தொடக்க பள்ளியில் தலா ஒரு உடற்கல்வி ஆசிரியர்களும், நடுநிலைப் பள்ளியில் உயர்நிலைப் பள்ளியிலும் தலா 2 உடற்கல்வி ஆசிரியர்களும், மேல்நிலைப் பள்ளிகளில் தலா 3 உடற்கல்வி ஆசிரியர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தில் அண்மையில் அறிவிக்கப்பட்ட குறிப்பு பணிகளுக்கான போட்டித் தேர்வின் மூலம் 25 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டன. இது போதுமானது அல்ல என்று பாமக தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இப்போது கூடுதலாக 20 இடம் காலி இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதே போல குறிப்பு 2 மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள பணியாளர் எண்ணிக்கை 3000 உயர்த்தப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடுறீங்க. இப்போ நெடுஞ்சாலைத்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. ஏற்கனவே மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை, நீதித்துறையில் இருக்கிறீங்க. அதே போல தமிழக அரசு துறை பொது நிறுவனங்கள் உள்ளடக்கிய அமைப்புகளுக்கு ஆகியவற்றில் உள்ள மொத்த பணியிடங்களை எத்தனை, அவற்றில் எத்தனை இடங்கள் காலியாக உள்ளன, அவை எப்போது நிரப்பப்படும் என்பதை உள்ளிட்ட விவரங்கள் அடக்கிய வெள்ளை அறிக்கை தமிழக அரசு உடனே வெளியிடப்பட வேண்டும். தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மொத்தம் உள்ள 14 உறுப்பினரை பணியிடங்கள் 8 இடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளது. அவற்றை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவற்றை நிரப்பும் போதுதான் சமூக நீதி காக்கும் வகையில் அனைத்து சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மொத்தம் 78 சுங்கச்சாவடி உள்ளன. 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி மட்டுமே தான் இருக்க வேண்டும் என்பது விதியாகும். அதன்படி பார்த்தால்
தமிழ்நாட்டில் மொத்தம் 48 சுங்கச்சாவடி தான் இருந்த போது அவற்றில் 32 சுங்கச்சாவடி மூடப்பட வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டது. கடந்த ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த எங்கள் அண்ணன் வேலு அண்ணன் அவர்கள் இந்த அவையில் ஒத்துக்கொண்டார். நாடாளுமன்றத்தில் இது குறித்து எங்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் இது குறித்து வினா எழுப்பிய போது கூடுதலாக செய்யப்படும் சுங்கச்சாவடிகள் மூடப்படும் என்று உறுதி அளித்தார். பின்ன செயற்கைக்கோள் முறையாக சுங்கச்சாவடியை வசூலிக்கும் நடைமுறை அறிமுகம் செய்யப்படும். அப்போது அனைத்து சுங்கச்சாவடியும் மூடப்படும். அதன் பின் ஒரு வாகனம் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்கிறார்களோ அத்தனை கிலோமீட்டருக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் உறுதி அளித்தார். ஆனால் அந்த முறையை இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. மத்திய அரசுடன் தமிழக அரசு பேச்சு நடத்தி சுங்கச்சாவடி மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு தமிழக சாலை மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் 10 சுங்கச்சாவடிகள் செய்யப்பட்டு வருகிறது. ஆளும் கட்சியான நீங்கள் ஆட்சி வருவதற்கு காரணமாக நகர்ப்புற மக்கள் தான். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் 5 இடங்களை தவிர மீதி உள்ள அனைத்து இடங்களும் தவாக அரசு தான் வெற்றி பெற்றுள்ளது. மாநில அரசு சுங்கச்சாவடிகள் இப்பகுதியில் தான் அமைந்துள்ளது. வாக்களித்த மக்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த சுங்கச்சாவடி அனைத்தும் தமிழக அரசு மூட வேண்டும். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு எங்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி சார்பில் ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் சாலை விரிவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதுக்கான சாலை ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள மரங்களை வெட்டப்படுகின்றன. சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படும் போது தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் அதுக்காக 50 ஆண்டுகள் முதல் 100 ஆண்டுகள் வரை மரங்கள் இருந்தாலும் அவற்றை வேரோடு எடுத்து இன்னொரு இடத்தில் நட்டு பராமரிக்கும் தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன. கிழக்கு கடற்கரை சாலையில் பிற பகுதியிலிருந்து இது போல மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன. பல மரங்களை எங்கள் சட்டமன்ற குழு தலைவர் முனுவர் சௌமி அன்புமணி அவர்கள் தலைவராக கொண்ட பசுமை தாயகம் அமைப்பு சார்பில் வேறு இடங்களை நட்டு காப்பாற்றி வருகிறார்கள். அதே போல இனி வருங்காலங்களில் சாலை விரிவாக்கங்களை புதிய சாலை அமைத்து அகற்றப்படும் மரங்களை வேறு இடங்களில் நட்டு வளர்ப்பதை கொள்கை முடிவாக அரசு அறிவிக்க வேண்டும். நெடுஞ்சாலை திட்டங்களுக்கான ஒப்பந்த புள்ளிகள் இது ஒரு நிபந்தனையாக சேர்க்கவும் இதுக்காக குறிப்பிட்ட நிதியை ஒப்பந்த மதிப்பீட்டில் சேர்க்கவும் அரசு முன்வர வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். அதை வரவேற்கிற வேளையில் இன்னைக்கு ஒப்பந்த புள்ளி 35%, 32% போட லட்சம் போடுறான்னு சொல்றாங்க. அது மாதிரி போடுறவங்க யார் கான்ட்ராக்டுக்காரனா பெரிய பெரிய முதலாளி தான் போடுவாங்க. படிச்ச இளைஞருக்கும் இன்னைக்கு இருக்கிற அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு 35% லட்சம் போட்டவங்க யாரை எடுப்பாங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகள் மட்டும்தான் இந்த ஒப்பந்தம் இல்லை. நீங்க இந்த ஒப்பந்தத்தை நிறைய விதிமுறைகளை மாற்றியுள்ளீர்கள், வரவேற்கிறேன். அதே வழியில் படித்த இளைஞருக்கு வேலை குறிப்பாக எல்லாமே பேக்கேஜ் இல்லாமல் ஒரு சிங்கிள் ஒர்க் ஒரு சிங்கிள் டெண்டராக அமைக்கப்பட வேண்டும். அதே போல விக்கிரவாண்டி கும்பகோணம் சாலை 2 வழி சாலை 4 வழி சாலையாக கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி கும்பகோணம் தஞ்சாவூர் சாலை 3 ரீச்சாக வேலை நடக்குது. 2 ரீச் பண்ணி முடிவெட்டுறது. ஒரு ரீச் பண்ணி மட்டும் கடந்த மத்திய அமைச்சர் தகவல் போக்குவரத்து அமைச்சரை நானும் எங்க தலைவரும் 2 முறை சந்திச்சு கிட்டத்தட்ட 666 கோடி இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டு ஆம வேகத்தில் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட அந்த சாலை 10 ஆண்டுகள் மேல நடந்த அந்த பக்கத்து விவசாய மக்களுக்கும் இன்னைக்கு விரிவாக தஞ்சை மாவட்டத்துக்கு போறவங்களுக்கு முக்கியமான சாலையாகும். ஆகவே விக்கிரவாண்டி கும்பகோணம் சாலையை 2 வழி சாலையாக பல ஆண்டுகளாக ஆம வேகத்தில் நடைபெற்று வருகிறது. 8 உறுப்பினர்கள் பேசணும். கிருஷ்ணகிரி 2 வழி சாலையை 4 வழி சாலையாக கடந்த ஆண்டு திட்ட மதிப்பு தயார் செய்துள்ளன. அந்த சாலையை மத்திய அமைச்சரை நாங்கள் பார்த்து திட்ட மதிப்புகளை தயார் செய்து உடனடியாக அந்த சாலை கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் சாலையாகும். திண்டிவனம் கிருஷ்ணகிரி சாலையை 4 வழி சாலையாக அகலப்படுத்துமாறு போற வழியில் மேல்மலையனூர், திருவண்ணாமலை போன்ற தலங்கள் உள்ளன. ஆகிய உடனடியாக அந்த சாலை முடிவு கொள்ளணும். அதே போல இந்த மதுவிலக்கு அமைச்சருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். 717 கடையை போட்டணும். நீங்க விழுப்புரம் மாவட்டத்தில் 7 தொகுதி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்க விக்கிரவாண்டி நகராட்சியில் பேரூராட்சியில் 2 கடை இருக்குது. ஒரு உழவர் சந்தை கட்டிட்டு இந்த வாசப்பட்டியில் ஒரு கடை வச்சிட்டாங்க. பின்னாடி வெளியில் போற இடத்துல கடை வச்சிட்டாங்க. அந்த உழவர் சந்தை இன்னைக்கே மூடி கிடக்குது. மொத்தத்தில் எத்தனை கடையை நீங்க மூடுறீங்க? அந்த கடையை எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எத்தனை கடையை போட்டீங்கன்ற விபரத்தை எனக்கு கேட்கும்போது சொல்லிட்டீங்க. கிட்டத்தட்ட அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 3 கடை இன்னைக்கு 234 சராசரி பார்த்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 3 கடையை போட்டு இருக்கணும். ஆகவே உறுப்பினர் திரு வி மையநாதன் அவர்கள்
இப்போ மாண்புமிகு மையநாதன் பேசுங்க. நீங்கள் போதுங்க. நீங்கள் மானிய கோரிக்கையை தாண்டி விஷயத்துக்கு போயிட்டீங்கன்னா நான் அனுமதிக்க முடியாது. மாண்புமிகு உறுப்பினர் மையநாதன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அவலூர்பேட்டை செஞ்சி சேத்பட்டிலிருந்து அவலூர்பேட்டை வழியாக பல நாளாக சாலை நடைபெறுகிறது. அமைச்சர் கவனத்துக்கு இருந்து அந்த பணியை விரைந்து முடிக்குமாறும் எனக்கு வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர்களுக்கும் எங்கள் தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமச்சந்திரனுக்கும் எங்களை வழிநடத்தும் அந்நியர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் திரு வி மையநாதன் அவர்கள். மாண்பு உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே காங்கிரஸ் பாரதிய ஜனதா சொல்லும் போது நீட்டை நாங்கள் காங்கிரஸ் கொண்டு வந்தோம், பாரதிய ஜனதா சொல்றாங்க நாங்கள் ஏன் அதை தொடர்ந்து நடத்துறோம்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடத்துறதா சொல்றாங்க. காங்கிரஸும் சரி பாரதிய ஜனதாவும் சரி வேறு ஆள் தானே சரி, அவங்க உடம்புல ஓடுறது ஒரே ஜீன் தான். ஆனால் யார் வந்தாலும் உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பின் அடிப்படையிலே நாங்கள் நீட்டை கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னாங்க. ஆனா உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்தில் சட்டம் திருத்தம் கொண்டு வந்து அதை நீக்குவதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. ராகுல் பாரத பிரதமராக ராஜீவ்காந்தி இருந்தபோது முஸ்லிம் பெண்கள் விவாகரத்து பெற்ற பெண்களுக்கு ஜீவனாம்சம் வழங்கக்கூடாது என்பது அவருடைய மத கோட்பாடு. அதில் உச்சநீதிமன்றம் அரசியல் அமைப்பு சட்ட தீர்ப்பிலே 1984 தீர்ப்பு வழங்குகிறது, ஜீவனாம்சம் வழங்கலாம் என்று. அந்த தீர்ப்பை அன்றைய பிரதமராக இருந்த பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை செல்லத்தக்கதாக ஆக்கினார். அதே போன்று இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா என்ன சொல்கிறார்? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீட்டை நாங்கள் தொடர்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்ன சட்டம் என்றால் கனிம வளத்தினுடைய திருத்த சட்டம். அந்த திருத்த சட்டத்தின்படி மேஜர் மினரல்ஸ் உச்சநீதிமன்றத்திலே 5 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட உரிமை. மாநிலங்களில் 20 ஆண்டு காலமாக நடைபெற்ற ஒரு வழக்கு. அந்த வழக்கிலே மாநில அரசாங்கங்களுக்கு அந்த மேஜர் மினரல்ஸ் இருக்கிற ராயல்டியை வசூலிக்க உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதில் ரிவ்யூ பெட்டிஷன் போடப்பட்டது, அதையும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பு வந்த ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த திருத்த சட்டத்தின்படி மாநில அரசாங்கம் அந்த ராயல்டியை வசூலிப்பதற்கு கட்டணத்தை விதிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பை செல்லத்தக்காது என்று ஆக்கியிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது மனம் இருந்தால் உண்மையிலே இந்த காங்கிரஸ் ஆண்டும் போதும் சரி பாரதிய ஜனதா ஆண்டும் போதும் சரி மாணவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாணவர்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கலாம். இவர்கள் அரசியல் செய்வதற்கு தான் இந்த நீட்டு உதவுகிறது. ஆமா, அப்பாவி மக்கள் மாணவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினர் வி மையநாதன் அவர்கள். மாண்பு உறுப்பினர் 2013 இந்த தீர்ப்பு வந்தது. 2013 2 ஜட்ஜி சீஃப் ஜஸ்டிஸ் அல்தாமிஸ் கபீரும் அனில் தேவும் நீட்டு வேண்டாம் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். ஒரே ஒரு ஜட்ஜி மட்டும்தான் நீட்டு வேண்டும் கொடுத்தாங்க. அந்த நேரத்திலே இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள கேஸை முடித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் உடனடியாக ரிவ்யூ சென்றார்கள். ரிவ்யூ என்பது ஜட்ஜஸ்குள்ள மட்டும்தான் பண்ணணும், சர்க்குலேஷன். ஆனால் இவர்கள் ஆட்சி காலத்தில் இவர்களே ரிவ்யூவை போட்டு அதிலே ஆர்குமெண்ட் வைத்து அதிலே தான் தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவை வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் வி மையநாதன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்